சாப்பிட்ட பிறகு வயிறு உப்புவது, வயிற்றில் அதிகமாக வாயு சேர்வது, அடிக்கடி ஏப்பம் வருவது அல்லது வாயு வெளியேறுவது போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கிறதா? இதற்கான பொதுவான காரணங்கள் என்ன? உணவு முறையில் என்ன மாற்றங்கள் செய்யலாம் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். முக்கிய காரணங்கள். முதலில், உணவை அவசரமாக சாப்பிடும்போது அதிகப்படியான காற்று வயிற்றுக்குள் செல்லலாம். இதனால் வயிற்றில் உப்புசமும் வாயுவும் ஏற்படலாம். அதிகமாக எண்ணெயில் பொரித்த உணவுகள், அதிக காரம் மற்றும் கொழுப்பு நிறைந்த உணவுகள் சிலருக்கு செரிமானத்தை சிரமமாக்கி வயிற்று உப்புசத்தை ஏற்படுத்தலாம். சிலருக்கு பால் மற்றும் பால் பொருட்கள் எடுத்துக்கொண்ட பிறகு வயிற்று உப்புசம் அல்லது வாயு தொல்லை ஏற்படலாம். பயறு வகைகள், சில காய்கறிகள் மற்றும் நார்ச்சத்து அதிகம் உள்ள உணவுகளை திடீரென அதிக அளவில் எடுத்துக்கொள்வதும் சிலருக்கு வாயு தொல்லையை அதிகரிக்கலாம். என்ன செய்யலாம்? உணவை மெதுவாகவும் நன்றாக மென்று சாப்பிடுங்கள். ஒரே நேரத்தில் அதிகமாக சாப்பிடாமல் அளவோடு உணவு எடுத்துக்கொள்ளுங்கள். சாப்பிட்ட உடனே படுத்துக்கொள்ளாமல் சிறிது நேரம் மெதுவாக நடப்பது செரிமானத்திற்கு உதவியாக இருக்கலாம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது முக்கியம். உங்களுக்கு எந்த உணவை எடுத்துக்கொண்ட பிறகு வயிற்று உப்புசம் அதிகமாகிறது என்பதை கவனித்து அந்த உணவை குறைத்து பாருங்கள். வயிற்று உப்புசம் மற்றும் வாயு தொல்லை அடிக்கடி ஏற்பட்டாலோ, கடுமையான வயிற்று வலி, தொடர்ந்து வாந்தி, இரத்தம் கலந்த மலம், காரணமில்லாத உடல் எடை குறைதல் போன்ற அறிகுறிகள் இருந்தாலோ மருத்துவரை அணுகுவது அவசியம். சிறிய உணவு பழக்க மாற்றங்களே செரிமான ஆரோக்கியத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். உங்கள் உடலுக்கு எந்த உணவு பொருந்துகிறது என்பதை கவனித்து ஆரோக்கியமான உணவு முறையை பின்பற்றுங்கள். இது போன்ற பயனுள்ள ஆரோக்கிய தகவல்களுக்கு நியூட்ரி கிரீன் சேனலை தொடர்ந்து பாருங்கள். வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் பகிர்ந்து கொள்ளுங்கள் மற்றும் சேனலை பின்தொடருங்கள்.